தேங்காய்க்குள்ள சாமி இருக்குது. இந்த தேங்காய் உங்களை வச்சு அதுவா தானா சுத்துங்க. சுத்திவா சுத்திவா. வேகமா போ வேகமா. சுத்திவாக இருப்பா. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டைம் இப்போ கரெக்டாக ஒரு 5:30 அப்படி ஆகுது. காலையிலே வந்து மங்களகரமாக எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் இவரும் வந்து கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கோயில்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோமா, சரி ஓகே இங்கே தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போயிட்டு இருக்கோம். ஏன்னா காலையில தான் அங்கே வந்து பூஜை நடக்குமா. ஸோ அதனால போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போறோம். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்க கோயில் போய் ஃபர்ஸ்ட் ஸ்ரீயானுக்கு தாண்டி கோயில போய் நம்ம சாமி கும்பிட்டு வரோம், அது ஓகே. நம்ம இந்த நிறைய விஷயங்கள் இந்த இடையில வந்து இந்த அருள்வாக்கு சொல்றது, ஜோசியம் பாக்குறது, ஜாதகம் பாக்குறது, அது மாதிரி விஷயம் எதுவுமே நம்ம பண்ணவே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதெல்லாம். ஆமா அதெல்லாம் ஆமா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு உண்மையா. நான் கோயிலுக்கு ஸ்ரீயானுக்கு வந்து அதான் தீட்டு கழிக்கும் போது கோயிலுக்கு போனோம். அதோட எங்க டைம் கிடைக்குது, இப்படி கிடைச்சாதான் உண்டு. சோ அதனால வந்து சீக்கிரமா ஊருக்கு போனோம். சோ அதனால டக்கு டக்குன்னு போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அப்கமிங் எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கும், போற காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஆன் தி வே டு திருப்பூர். ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்க வராகியம்மன் கோயில் வந்து சுயம்பு வராகியம்மன். ஸோ நாங்கள் கூட நினச்சோம் பூஜையை வந்து தவற விட்டுருவோமோ அப்படின்னு பதட்டத்தோடே உள்ளே போனோம். ஆனால் பூஜையை தவற விடலை. இந்த பூஜையை பார்க்க தான் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். பட் அது மிஸ் பண்ணலை. கடவுளை அதை மிஸ் பண்ணவும் விட வைக்கல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து பூஜையை பார்த்தாச்சு. அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மனுக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ எல்லா சிலைகளுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு ஃபைனலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகான வந்து அலங்காரம் வந்து நடக்க போகுது. ஸோ நிறைய கூட்டம் வந்து இருந்தாங்கங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வந்து எல்லாருமே இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே புதுசாக டெம்பிளும் வராகியம்மன் டெம்பிளும் கட்டிகிட்டு இருக்காங்க. நான் வந்து அங்கே இருந்த கோமாதாவெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு பார்க்கவே அழகாக இருந்தாங்க கோமாதா. அவங்க அலங்காரமும் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இது எல்லாமே வந்து வியப்பாக தான் இருந்தது. எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அமைதியாக நிசப்தமாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நாங்களும் வந்து நல்லா மனசார வந்து வராகி அம்மனை கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி இருக்கா அலங்காரம் முடிஞ்சு பார்க்குறதுக்கு அம்மனை. ரொம்ப அழகாக இருந்தாங்க பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு அலங்காரம், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நான் கொஞ்ச நாளைக்கு, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம், நாங்கள் வந்து வேறு வீட்டில் இருக்கும்போது ஒரு வராகி அம்மனை வந்து வாங்கி வச்சுருந்தோம். பட் அந்த வராகி அம்மன் வச்சுருந்தா பூஜை பண்ணணும், நாங்களும் பூஜை பண்ணிட்டு. ஸோ பாப்பா பிறந்ததுலேருந்தே வராகி அம்மனுக்கு வந்து கொஞ்சம் கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் ஒரு நியூ பார்ன் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இந்த அழைப்பு வந்ததும் எனக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. அம்மாவை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுவும் சுயம்பா தோன்றியிருக்காங்க. சாமியை வந்து கும்பிட்டுட்டு அடுத்தது கோமாதா பூஜையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கோமாதாக்கு. அங்கே ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த கோமாதாக்கெல்லாம் மேலே அர்ச்சனை போடுறதுக்கு பூக்கள்லாம் போட்டிருந்தாங்க. பட் அதை காலில் மிதிக்க விடாமல் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. சில சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு பிரமிப்பு ஊட்டும். அதே மாதிரி வந்து துளசி செடி வச்சுருந்தாங்க. அங்கே உடஞ்ச காம்புக்கு மேலெல்லாம் சாணத்தை மேலே வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு விஷயங்களும் வந்து அவங்க அவ்வளோ அழகாக வந்து ஒரு பாதுகாக்கிறதுலே தெரிஞ்சுது. ஒரு சின்ன விஷயத்துக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. கோமாதா பூஜை முடிஞ்சிருச்சு. நானும் வந்து பழங்கள் எல்லாம் வந்து கோமாதாக்கு கொடுத்தேன். இப்போ வந்து அருள்வாக்கு சொல்கிற டைம். எல்லாரும் டோக்கன் பேசஸில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுவாமிஜிக்கு. நாங்களும் அவங்களோட சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தோம் அருள்வாக்கு கேட்குறதுக்காக. ஃபைனலாக வந்துட்டோம், சாமியை பார்க்க வந்து உட்காந்துட்டு இருந்தோம். காலையில் அந்த பூஜை எல்லாம் பார்த்தாச்சு. கோமாதா பூஜை 3வது சாமி. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இந்த பூஜை சாமிக்கு வாராகி அம்மன் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கோம் அருள்வாக்கு கேட்க. இந்த பூஜை முடிச்சு துளசிக்கு பூஜை பண்ணிட்டு இப்போ வந்து அருள்வாக்கு கேட்க உட்காந்துட்டு இருக்கோம். இது ஒரு பாதி பேட்ச் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கு. பின்னாடி தான் கோமாதா இருக்காங்க.
ஆமா, இங்க இருக்காங்க பாருங்க குட்டியா. சூப்பரான சாப்பாடு. இட்லி, இவ்வளோ பெரிய இட்லி சாப்பிட்டோம். எங்க ஊர் சைடு சாப்பாடு பசியில ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதான் எங்க ஊர்ல சாப்பாடு சட்னி எல்லாம் தரமா இருக்கும். ஐயோ, இவன் வந்ததுலேருந்தே ஊருக்கு போறானா பாடிக்கிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆகுது. மணி இப்ப என்ன எங்க ஊர் வெயில் எப்படி எப்படி இருக்குது? உனக்கு எங்காவது வேர்க்குதா? இல்லை எனக்காவது வேர்க்குதா? இல்ல நான் சொன்ன வேர்க்குது, இந்த வேர்க்குது. அது வந்து நார்மலாவே இருக்குது. ஊருக்கு போறானோ, ஊர் பெருமை பேசுறவன் இவன் எப்ப பார்த்தாலும். எங்க ஊர் பத்தியா குளு குளுன்னு இருக்கு, விண்டோ இறக்கி வை, எங்க ஊர் பாரு எப்படி இருக்கு அப்படின்னு ஓவர் சீன் போடுறோம். வயசாயிடுச்சு மக்களே. இப்பதான் தெரியுமா? இவர் இப்ப என்ன சொல்ல போறான்னு என் மூஞ்சி பத்தியா க்ளோவா இருக்கு. மேக்கப்பு. நீ மேக்கப் பண்ண மாதிரி என் மூஞ்சோட உன் மூஞ்சி காரி துப்பிடுவாங்க. ஓகே மேம், பாய் பாய். ஒரு 20 டோக்கனுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து எங்கள் டோக்கன் வந்தது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் உள்ளே போகிறதுக்கு. எனக்கு பதட்டமாகவே இருந்தது, என்ன நடக்க போதோ, நம்ம கேட்குறதுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஜம்மா தான் ஃபஸ்ட்டு வந்து அருள்வாக்கு கேட்க நின்னார். விட்டுருங்க. தேங்காய்க்குள்ள சாமி இருக்குங்க. இந்த தேங்காய் உங்களை வச்சு அதுவா தானா சுத்துங்க. பின்னாடி சாயாம நின்னுட்டு அப்பனே கருப்பா சுடலமாடா ஓடிவா, சுத்திவா கருப்பா, சுத்திவா வேகமா போ வேகமா. சுத்திவா கருப்பா. என்ன பிளான்? சுத்திவா கருப்பா, ரைட் சைடு போ. ஆக்சுவலி ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன் தேங்காயில் ஏதாவது இருக்கும் அதனால தான் சுத்தோன்னு. எல்லாரும் அப்படி தானே திங்க் பண்ணுவோம். பட் கல் மேலே ஏறி நின்னும் அதே மாதிரி ஆச்சு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா கல்லுக்குள்ளே எதையுமே வைக்க முடியாது கரெக்டாக. ஸோ அவர் வந்து இது வந்து எந்த இடத்துல நீங்கள் நின்னாலுமே சுற்றும், இந்த இடம்னு அப்படி கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அதனால தான் மியூட் பண்ணிட்டேன். அதுக்கு ரைட்டுனா ரைட்டில் சுற்றும், இல்லை அது தப்பு நடக்காது அப்படின்னா லெஃப்ட்டில் சுற்றும். ஸோ அது மாதிரி வந்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கலாம், ஏன்னா நம்ம யூடியூப் இன்ஸ்டாவில் இருக்கோம். ஆனால் எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்ச பர்சனல் விஷயங்கள்லாம் அவர் கேட்கும்போது தான் எனக்கு ஆச்சரியம் கொஞ்சம் தாங்கலை. என்னடா இவ்வளோ விஷயம் அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் வந்து கேட்டோம். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து திருப்தியாக தான் இருந்தது. பிகாஸ் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிது. ஸோ அடுத்தது எனக்கு ஒரு ஆர்வம், நானும் வந்து நிற்கணும், நானும் வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிட்டு அவரே சொன்னார், சரி நீங்களே மனசில் வேண்டிட்டு நில்லுங்க, உங்களுக்கு நடக்கும்னா ரைட்டில் சுற்றணும்னு வேண்டிக்கோங்க, நடக்கக்கூடாதுன்னா லெஃப்ட்டில் சுற்றும், அதுவே நடக்காதுன்னா லெஃப்ட்டில் சுற்றும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காயில் ஏறி நின்னேன். பட் ரைட்டில் நான் மனசில் நினச்ச மாதிரியே வந்து சுற்றிச்சு. ஸோ நீங்களே பார்ப்பீங்க, நம்ம எல்லாம் சுற்றலை, அதுவே தானாக சுற்றுனது தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கே பயமாக இருந்தது. ஐயோயோ என்னடா இது இப்படி சுற்றுது பம்பரம் மாதிரி, அதுவும் நம்ம வெயிட்டில் ஒரு தேங்காய் சுற்றுதுன்னா ஆச்சரியம் தானே, இவ்வளோ வெயிட்டை தாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குலவியும் வந்து அதே மாதிரி சுற்றிச்சுங்க. எனக்கே வந்து ஷாக்கிங்காக ஆகிடுச்சு. ஆனால் உள்ளே வந்துட்டு போன எல்லாருமே ஷாக் ஆகி தான் வெளியில் போகிறாங்க, என்னப்பா இவர் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து ஒரு தேங்காயில் தான் சுற்றோன்னா 2 தேங்காய் வச்சாலும் நீங்கள் சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 தேங்காயில் என்னை வந்து ஏறி நிற்க சொன்னார். ஸோ நானும் 2 தேங்காயில் ஏறி நின்னேன். நான் நினச்ச மாதிரியே வந்து, அதாவது 2 தேங்காய் ஒரே டைரெக்ஷனில் சுற்றாமல் ஒரு தேங்காய் ஒரு டைரெக்ஷனில் கூட சுற்றிச்சு. எனக்கு உண்மையாக சொல்கிறேன் பயங்கர ஆச்சரியம்தான். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பதட்டப்பட்டார், அவருக்கு லெஃப்ட் ரைட்டு தெரியாதே, கார் ஓட்டும் போதே தப்பாக ஓட்டுவானே, அதுக்கு தான் ஒரு காமெடிக்கு நான் சிரித்தேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு இன்றைக்கி திருப்தியாக ஆயிடுச்சு. நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா சென்னையிலேருந்து நீங்கள் திருப்பூருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாமியை பார்க்க தான் வந்தோம், ஆனால் பார்த்துட்டு அட்ட ஸ்டெச்சாக வந்து திருப்பி பேக் டு சென்னை நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா
பார்ன் பேபி இருக்காங்க, அவங்களுக்கு மில்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து ஸ்பீடாக வந்தோம். சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஆட்டுக்கல்லில் வந்து நிற்க சொன்னாங்க. ஸோ நின்றுட்டு நானும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் என் மனசில் இருந்தது. அண்ட் ரீசெண்டாக என்னோடய ஃபேஸ்புக்கும் டிசபிள் ஆகிடுச்சு. எனக்கு அது கிடைக்குமா, ஏன்னா எனக்கு நிறைய மெமரிஸ் அதில் இருக்குது. என்னோடய ஃபோட்டோஸ், பாப்பாவோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வருமா இல்லையான்ட்டு அதில் ஏறி நின்னேன். வரும்ன்ற ஒரு நல்ல ஆன்சர் தான் எனக்கு கிடச்சிது. பட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இதை வீடியோவில் நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது சரி நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஸோ எப்பொழுதும் ஒரு விஷயத்த நான் பிலீவ் பண்ணுவேன், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்மளை வந்து ஆட்டி படைச்சிட்ருக்கு. நல்லதோ கெட்டதோ அந்த சக்திக்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ நாங்களும் வந்து இன்றைக்கி வந்து கோயிலுக்கு வந்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது. எங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடச்சிது. ஒரு ரிலாக்ஸாகவும் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாக நாங்கள் வந்து இந்த ஜாதகம், இந்த ஜோஷியம், இது மாதிரி வாக்கு இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை. சரி ஓகே இந்த வாட்டி போய் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருந்தோம். எங்களுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து ஷாம்லி ராஜ்குமார் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக நம்ம சென்னையை நோக்கி பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி இந்த டே வந்து எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு திருப்தியாக முடிஞ்சுது. ஸோ இவரும் வந்து குங்குமம் அது எல்லாத்தையும் நெத்தியில் வச்சுட்டு ஒரு பக்தி மயமாக வந்து எங்கள் பயணத்தை வந்து இனிதே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாய்.